வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ பானிபூரி மசால் பண்ண போகிறேன். காஞ்ச பட்டாணியை காலையிலே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். குக்கரில் போட்டு பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு தேங்காய் ஒரு முடி சீரகம் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பட்டாணி வேக வச்சு எடுத்தாச்சு. அது வெயிட் அடங்கட்டும். அதுக்குள்ளார இந்த குட்டி பூரியை பொரித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும், கடைகளில் கிடைக்கும், பாக்கெட்டில் வாங்கி பொரிக்கலாம். பூரி போட்டுக்கலாம். அப்பளம், குட்டி அப்பளம். ஓவர் ஹீட் வைக்கக்கூடாது. ஓவர் ஹீட் வச்சா பொரியாது. மீடியம் ஹீட் வைக்கணும். இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கணும். அழகாக பொரிஞ்சு வருது பாருங்க. பரட்டி பரட்டி விட்டுக்கணும். நம்ம நிறைய போடக்கூடாது, பொரியறதுக்கு இடம் வேணும். அதனால் நம்ம 4 நாளாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன். பூரி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளெக்ஸ் பொரிச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ பட்டாணி தாளிக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய் சீரகம் போட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிக்கலாம். சீரகம் போட்டுக்கிறேன். கரம் மசால் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு நல்ல ஸ்மெல் வரும், பொன்னிறம் ஆகும், நல்ல வாசனை வரும். அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி நல்லா வெந்துருச்சு. ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சதை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், சாம்பார் பொடி 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. மல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஊற்றிடலாம். மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரி மேலே டாப்பிங்ஸ் அதெல்லாம் இப்போ இங்கே நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுறேன்.
கேரட், மல்லி இலை, இப்போ ஆனியன் போடுறோம். இதுக்கு மேலே கார்ன்ஃப்ளேக்ஸ். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பானிபூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.